எதில் உங்களுக்கு அதிக வருமானத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதில் அதிக ரிஸ்க்கும் உண்டு. நம்ம எதிர்பார்ப்புகள் ஜெனியூனாக இருக்கணும்னா ஒரு பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு எப்படியில் போட்டால் 6% எனக்கு அது பத்தாது சார். ஆனால் அது கேரண்டீடு. பேங்க்கில் இருக்கிற எஃப்டி நமக்கு கேரண்டி. ஆனால் ஒரு பணம் அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட பணத்துக்கு தான் கேரண்டி. மீதிக்கு மேலே போனால் ஏதாவது அஃபென்ஸ் ஆச்சுன்னா அதுலேயும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இன்சூரன்ஸ்னு 5 lakhs சம்திங் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன் சார் நான் வாங்குற சம்பளமே இவ்வளோ தான் வாங்குறது, இதுக்கு தான் சரியாக இருக்குது குடும்பம் நடத்துறதுக்கு, நான் இந்த இன்சூரன்ஸ்க்குலாம் எங்கே சார் இப்போ ப்ரீமியம் நடத்துகிறேன்னா நீங்கள் அப்படியே அதிகமாக நினைக்கிறீங்க. இயர்ஸ் ஜாஸ்தி போட்டுக்கோங்க, ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். குரூப் இன்சூரன்ஸ் போடுங்க. மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் சொல்கிறேன். நாம் ஏன் முடியும்? அப்போயே ஒரு எறும்பு சொன்னோம் பார்த்தீங்களா, எறும்பு கூட இவ்வளோ ஒரு இதாக செய்கிறோம், நம்மளால ஏன் செய்ய முடியாது? நிறையா வாழறதுக்கு நம்ம பணத்தை வைத்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்குது. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். சார் பொதுவாக எல்லாத்துக்குமே இந்த மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. இன்றைக்கி இருக்க கால சூழ்நிலையில் ஒரு கோல்டையோ இல்லை ஒரு வெள்ளியையோ இல்லை பிளாட்டினம்னா யோசிச்சே பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஒரு கோல்டெல்லாம் வாங்கி சேமித்து வைக்கிற அளவுக்கு வந்து எந்த சூழ்நிலை இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாத்தோட பார்வை வந்து எது மேலே போகுதுன்னா இந்த பிட்காயின்ஸு, ட்ரேடிங்கு, அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் மேலே தான் போகுது. ஆனால் சில பேர் சாமானிய மக்களுக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, இது எப்படி உபயோகிக்கிறது, ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியல. இதை வந்து எல்லாத்துக்கும் போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சார். இந்த ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன சார்? சரி, இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆரம்பத்துலேருந்து சுருக்கமாக சொல்கிறேன். ஏன்னா இது ரொம்ப டீட்டெயில்டு சப்ஜெக்ட். சும்மா ஹிண்ட்ஸ் மாதிரி சொல்கிறேன். அப்புறம் அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கிற போது ஒரு இன்ட்ராடேனா என்ன, ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன, பொசிஷனல் ட்ரேடிங்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும், இதெல்லாம் ஒவ்வொன்றா டீட்டெயிலாக ஒவ்வொரு எபிசோடு தனித்தனியாகவே பண்ணுவோம். இப்போ ரேண்டமாக ஒரு நியூ பிகினர்ஸ் ஒருத்தர் வராங்க. சரி, எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரியாது, என் கையில் உபரியாக ஒரு 50,000 ரூபாய் இருக்குது, எனக்கு பாதுகாப்பானதாகவும் இருக்கணும், ஃபியர் இல்லாமல் இருக்கணும், எனக்கு ஒரு ஜெனின் அவுட்புட் கிடைக்கணும். பேங்க் வட்டி 6.5%னா எனக்கு ஒரு 8% கிடைச்சால் போகும். ஆனால் பணம் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அவர் எனக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டை பற்றி தெரியாது, கமாடிட்டி மார்க்கெட்டை பற்றி தெரியாது, கோல்டு ETF, கோல்டு பீஸு, சில்வர் ETF, சில்வர் பீஸை பற்றி தெரியாது, கரன்சி மார்க்கெட்டை பற்றி தெரியாது, எனக்கு கிரிப்டோவை பற்றி தெரியாது, ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் எதுவுமே தெரியாது. ஆனால் என்கிட்ட இருக்க பணத்தை உருப்படி பண்ணி கொடுங்கன்னு என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி பணம் இருந்தால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் குவாலிஃபைடு, அத்தன்டிகேட்டட், ரெஜிஸ்டர்டு அட்வைசர்ஸ் இருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போய் இதெல்லாம் யதார்த்தமாக சொல்லுங்கள். ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்மக்கிட்ட என்ன உடம்புல வந்து குறைகள் இருக்கோ அதை ஒப்பிச்சாதான் அவருக்கு தெரியும், நாம் மறைக்கக்கூடாது. அதேமாரி இவங்கக்கிட்ட போய் என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெக்கப்படாமல் கூச்சப்படாமல், ஐயா என்னுடைய சம்பளம் மாதம் வந்து 30,000 ரூபா தான், வீட்டு வாடகை, கரண்ட்டு பில்லு, மளிகை சாமானம், ஆட்டோ சார்ஜஸ்ஸு, வைஃபை அது இதெல்லாம் போக என்கிட்ட மாதம் 5,000 ரூபா தான் சார் சேவ் ஆகும்னு வெக்கப்படாமல் யதார்த்தமாக போய் சொன்னால் அந்த 5,000 ரூபாய்க்கும் அவங்க வழி சொல்லுவாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம், நம்ம ஒரு கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா 10 பேர்த்துக்கிட்ட பணத்தை வாங்கி ஒருத்தர் நடத்துவாங்க. ஃபஸ்ட்டு சீட்டு அவங்க எடுத்துப்பாங்க. ஆமாம். மீதி அடுத்தடுத்த மாதம் தேவைக்கு அது மாதிரி ஏலம் விடுவாங்க. கண்டிப்பாக. அப்போ அதில் ஒரு கசர் அல்லது கமிஷன் அப்படின்னு டிஸ்கவுண்ட் வரும் இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி 10 பேர் சேர்ந்து ஒருத்தர் நடத்துகிறாங்க இல்லையா, அவங்க தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி இன்ஸ்டிடியூஷன். சூப்பர், சிம்பிளாக நான் செம்ம தெளிவான விளக்கம். அப்போது இந்த 10 பேர்த்து நம்பிக்கை அந்த ஒருத்தரை நம்பி தானே கொடுக்குறோம். அந்த ஒருத்தர் கேப்பபிளாக இருக்கணும். அதுதான் குட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு வேணும். எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்குமே NAV எல்லாமே பாசிட்டிவாக இருக்கானா சொல்ல முடியாது. அப்போது வந்து அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் AUMன்னு சொல்லுவாங்க. அது நல்ல குரோத்தாக இருக்கிறதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணணும். அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ண தெரியாது. நாம் போய் அவங்கக்கிட்ட மியூச்சுவல் ஃபண்டு அட்வைசர்கிட்ட, டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய் கேட்கணும். ஓப்பனாக நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை, நம்மளுடைய வருமானத்தெல்லாம் யதார்த்தமாக சொன்னோம்னா அவங்க ரைட்டுப்பா இது மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஃபண்டு இருக்குது அப்படின்னு அவங்க கண்டிப்பாக வழி காட்டுவாங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வேரியஸ் கேட்டகரிஸ் இருக்குது. அதில் வந்து ஈக்விட்டி ஓரியன்டடு இருக்குது, ஈக்விட்டி கமாடிட்டி இருக்குது,
ஈக்விட்டி அண்டு டெப்ட்டு. டெப்ட் மீன்ஸு கவர்மெண்ட்டுக்கு நாம் வந்து பாண்டு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, பணம் கொடுத்தா பாண்டு, சாவரின் கோல்டு பாண்டு இப்போ நிறுத்தி வச்சுட்டாங்க. சாவரின் கோல்டு பாண்டு நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. அது மாதிரி ஆர்பிஐலாம் பாண்டுலாம் அப்பப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம அந்த ஆர்பிஐ பாண்டுலாம் போயிட்டு நம்ம குவாட் பண்ணி வாங்குறதுக்கு தெரியாது. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஃபண்டு மேனேஜர்ஸ்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க நம்மள மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் வாங்கி பணத்தை வாங்கி அவங்க அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ உங்ககிட்ட வாங்குகிற பணத்தை எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கங்கிறது ஒரு டேட்டா கேட்டால் அவங்க கொடுப்பாங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், ஐயா உங்கள்கிட்ட இந்த ஃபண்டுக்கு வாங்குறது இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் சரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதை அவங்க வந்து ஈக்விட்டியில் மட்டும் பண்ணுறது இருக்குது, அதுலேயே ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு, லார்ஜ் கேப்பு இருக்குது. ஃப்ளெக்ஸி கேப்புன்னு ஒன்று இருக்குது. இருக்கிறதுலே அதிகமான பெனிஃபிட் கொடுக்கறது ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. அந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னாக்கா, சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஃபண்டு மேனேஜர் சுவிச்சஸ் தேர் இன்வெஸ்ட்மெண்ட்டு பிளானிங்கை மாற்றி சாமர்த்தியமாக பண்ணுவாங்க. எதில் உங்களுக்கு அதிக வருமானத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதில் அதிக ரிஸ்க்கும் உண்டு. நம்ம எதிர்பார்ப்புகள் ஜெனியூனாக இருக்கணும்னா ஒரு பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு எப்படியில் போட்டால் 6.5%, எனக்கு அது 10 சார், ஆனால் அது கேரண்டீடு. பேங்க்கில் இருக்கிற எஃப்டி நமக்கு கேரண்டி. ஆனால் ஒரு பணம் அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட பணத்துக்கு தான் கேரண்டி. மீதிக்கு மேலே போனால் ஏதாவது அஃபென்ஸ் ஆச்சுன்னா அதுலேயும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இன்சூரன்ஸ்னு 5 lakhs சம்திங் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தகவலுக்காக இதெல்லாம் சொல்கிறோம். அப்போது நம்ம ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் சேஃப்டியாக இருக்கணும், ஒரு ஜென்யூன் இன்கமும் இருக்கணும், நமக்கு எப்போ வேணாலும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போயிட்டு நீங்கள் கேட்கணும், சார் இதில் வந்து எக்ஸிட் லோடு என்ன சார்ஜு, அவங்ககிட்ட நிறைய நீங்கள் கேள்வி கேட்க அவங்க சொல்லுவாங்க. அதை சொல்லி அதை தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஃபண்டாக தேர்ந்தெடுத்து போட்டுட்டு அமைதியாக இருக்கலாம். இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஜெனரிக் ஃபண்ட் இருக்குது, டைவர்சிஃபை ஃபண்ட்ஸ். ஆஃபீஸர்ஸை எப்படி சார் தேர்ந்தெடுக்கிறது? ஒன்றுமே வேண்டாம், நிறைய நீங்கள் எங்கேயுமே வேண்டாம். அப்போது ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸ்டேட் பேங்க்குக்கு போகிறீங்க, சரி, நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி தெரியாது, அந்த ஏஜென்ட் யாருன்னு தெரியாது. நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் போய் அந்த டெல்லரில் அந்த கவுண்டரில் கேளுங்க, அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன், மியூச்சுவல் ஃபண்டில் போட ஆசைப்பட்றேன். அவங்க உடனே அவங்க பிரான்ச்சு எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. சரி, நீ கோட்டக் பேங்க்கில் போட்டோன்னா கோட்டக் செக்யூரிட்டிஸு அதில் அதுவும் இருக்குது, கோட்டக் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, அந்த நிறுவனம் இருக்குது. அவங்க உடனே அவங்களுக்குடைய ஒரே பிரான்ச்சஸ் தானே, அவங்க சம்மந்தப்பட்ட விசிட்டிங் கார்டையோ நம்பரையோ பற்றி ஒரு காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை ஐசிஐசியில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்களா, ஐசிஐசியில் பண்ணலாம். ஆக்சிஸ் பேங்க்கில் எல்லாத்துலேயுமே எல்லா வங்கிகளுமே அதனுடைய கிளை நிறுவனமாக இன்சூரன்ஸ் இருக்குது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் முக்கியமான 3 விஷயங்கள் வேண்டும். ஒன்று டேர்ம் இன்சூரன்ஸ், ரெண்டாவது ஹெல்த் இன்சூரன்ஸ், மூணாவது ஜென்ரல் இன்சூரன்ஸ். இந்த டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது நீங்கள் கட்டிக்கிட்டு தான் வருவீங்க. இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரியாதே சார். டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம லைஃப்பை நம்ம சேவ் பண்ணணும் இல்லையா. ஆமாம், நான் நிறைய கடன் வாங்கியிருக்கேன், ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கேன், வெஹிக்கிள் லோன் வாங்கியிருக்கேன், எல்லாமே வாங்கிட்டேன். அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆகிடுறது. சரி, அந்த குடும்பத்துக்கு யார் பொறுப்பு? ஒன்று கவரேஜும் வந்துடுது. எக்ஸ்ட்ரா இருக்கிற அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா தட் இஸ் போனஸ், அது இவங்கள பேலன்ஸ் பண்ணிடும் மற்ற சிரமங்களை. ஓகே, இது ஒன்று. கார் லோன் வாங்கியிருப்பீங்க, இந்த கார் லோன் எதை வச்சு கட்டுவீங்க? சம்பாதிச்ச மனுஷனே எஸ்கேப் ஆகிட்டாரு, காருக்கு எப்படி லோன் கட்டுவீங்க? அதெல்லாம் இந்த டயத்தில் தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பிடிக்கும். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் இருக்க வேண்டியது டேர்ம் இன்சூரன்ஸ். இன்றைக்கி வரக்கூடிய வியாதிகள் மற்றும் சிரமங்கள், ஆஸ்பத்திரி செலவெல்லாம் பார்த்தா ரொம்ப தலை சுத்தம். உள்ளே போகிறது ஒரு ஹெல்த் கார்டு ஏதாவது வச்சுட்டு போனால் நமக்கு மரியாதையே கூட போகிறோம். அப்போ அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் சப்போர்ட் பண்ணுவோம். டேர்ம் இன்சூரன்ஸு டு ப்ரிசர்வ், தட் இஸ் ஆஃப்டர் அவர் லைஃப், நம்மளை பாதுகாக்கிறது. நம்ம உயிருடன் இருக்கிறதுக்கு, நம்ம நோயற்ற வாழ்வைக்கு ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி நமக்கு நோயை தடுத்து அதுக்கான ரெமடிஸ் கொடுக்கறது ஹெல்த் இன்சூரன்ஸ். மூணாவது ஜென்ரல் இன்சூரன்ஸ். ஜென்ரல் இன்சூரன்ஸில் வீடு, காரு, இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் நிறையா கோல்டு ஏதாவது வச்சுருக்கோம், சேஃப்டியாக வைக்கணும்னா அதுக்கு ஒரு மதிப்பீடு போட்டு அதையும் ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அது இன்சூரன்ஸ் இருக்குது. ஃபயர், தெப்ட்டு, நேச்சுரல் கலாமிட்டிஸ். இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் போய் ஒரு ஹவுசிங் லோன் வாங்குறீங்கன்னா, ஹவுசிங் லோன் சேங்ஷன் பண்ணுறது ஒரு இன்சூரன்ஸ் போடுவாங்க, ஹவுஸ் இன்சூரன்ஸ். ஹவுஸ் லோனோட
இது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கட்டுவீங்க. நாளைக்கு ஏதாவது நேச்சுரல் கலாமிட்டிஸ், ஒரு எர்த்துக்வாக்கு இது மாதிரி வரும்போது அது வந்து பார்த்துட்டுருவாங்க. நீங்கள் ஒன்றுமே வேண்டாம், அவ்வளோதான். நான் ஏன் சொல்கிறேன், ஒரு ரெட் பஸ்ஸில் டிக்கெட் பண்ணிட்டு போகிறீங்க, அதில் ஒரு ஆப்ஷன் வருதா? ஆமாம். நிறைய பேர் அது வேண்டான்னு சொல்கிறோம். ஆமாம். மேக்ஸிமம் நம்ம 3 ரூபா 4 ரூபா தான். 3 ரூபா. ஆமாம். ஏன் அதை வேணான்றோம்? நம்ம ஒரு டிரைவர் நம்பி ஏறி போகிறோம், ஒரு அசம்பாவிதம் ஆகலாம், நம்மளுடைய பாக்ஸு காணாமல் போகலாம், யாராவது தவறுதலாக எடுத்துன்னு கூட போகலாம், நம்ம இதில் வேல்யூபிள்ஸ் இருக்கும், நம்ம அதுக்கு கிளைம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இந்த இன்சூரன்ஸ் இருந்தால் தானே. அதே ட்ரெயினில் போகிறோம், எல்லாமே ஃப்ளைட்டில் போகிறோம், இன்சூரன்ஸ் பண்ணணும் இல்லையா? இப்போ சமீப காலத்தில் கூட ஒரு ஃப்ளைட்டு விபத்து நடந்தது இல்லைங்களா, ஏர் இண்டியா. அதில் எல்லாம் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதை விட இன்னொரு செய்தி சொல்கிறேன், பிரயாணிகள் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறத விட அவங்க காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. அந்த ஃப்ளைட் அவங்க இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க இந்த இன்சூரன்ஸ்க்கு ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் அந்த ஃப்ளைட்டு அசட்ஸ் இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அப்போ இன்சூரன்ஸுங்கிறது எவ்வளோ ஒரு வேல்யூபிள்னு நிறைய மக்களுக்கு ஒன்றும் விழிப்புணர்வு வரல. யாராவது இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஃபோன் பண்ணாலே சலிச்சுக்கிறாங்க, ஏன் சும்மா தொல்லையாக இருக்குது அப்படி, அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அவங்களுக்கும் பிஸ்னஸ்ஸு, நமக்கும் நல்லது அப்படி நினைக்கணும். நான் எதையுமே ஒரு கேன்வாஸ் பண்ணலை, ஒரு ப்ரமோட் பண்ணலை. பட் என்னன்னு கேட்டேன்னா, ஒரு மனிதன் வாழ்க்கையில் டேர்ம் இன்சூரன்ஸு, லைஃப் இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸு 3 இருக்கணும். நம்மளுடைய வருமானத்தில் ஏன் சார் நான் வாங்குகிற சம்பளமே இவ்வளோ தான் வாங்குறது, இதுக்கு தான் சரியாக இருக்குது குடும்பம் நடத்துறதுக்கு, நான் இந்த இன்சூரன்ஸ்க்கெலாம் எங்கே சார் இப்போ ப்ரீமியம் நடத்துகிறேன்னா, நீங்கள் அப்படியே அதிகமாக நினைக்கிறீங்க, இயர்ஸ் ஜாஸ்தி போட்டுக்கோங்க, ப்ரீமியம் கம்மியாக இருக்கும், குரூப் இன்சூரன்ஸ் போடுங்க, நிறைய வசதிகள்லாம் இருக்குது. குரூப் இன்சூரன்ஸ் என்ன சார்? குரூப் இன்சூரன்ஸ் மீன்ஸ்னா அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் எல்லாத்துக்குமே கவர் ஆகும். அது குரூப். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏஜ் ஃபேக்டருக்கு தகுந்த மாதிரி அவங்க ஸ்லாப் ரேட் வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கும் சார், லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸில் நார்மலான வியாதிகளுக்கு, அதாவது சுகர் அந்த மாதிரியானதுக்கெலாம் கவர் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அது ஆகுமா சார்? அது இருக்குது. அது நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸில் ஒவ்வொரு இன்சூரன்ஸு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. சில பேர் கேஷ்லெஸ் இருக்கும், சில பேருக்கு இந்தந்த டிசீஸ்க்கு இருக்கும், சில கம்பெனிஸு சில அட்வான்ஸ்டாகவும் கொடுக்குறேன். நம்ம அதை தேர்ந்தெடுக்கிறது தான் நம்ம திறமை. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட இத்தனை கேள்வியும் கேட்டுட்டு நம்ம கொடுக்கணும். ஓகே, புரியுது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஆரம்பித்து நம்ம இப்போ இதில் வந்துட்டோம்னா, இது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி சேவிங்ஸோ அது மாதிரி இது. அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு மறுபடியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு வரேன். மியூச்சுவல் ஃபண்டில் இது மாதிரி சேவிங்ஸ் பண்ணுற போதும் பண்ணலாம், லம்சமாகவும் பண்ணலாம், எஸ்ஐபியும் பண்ணலாம். சார் நான் மாதத்துக்கு 5000 கொடுக்குறேன், நான் மாதத்துக்கு நான் ஒரு ஐடி பீப்புள் சார், என் சேலரிலாம் போக நெட் இன்கம் இருக்கணும். ரெண்டாவது உங்கள் சேலரி வந்தோடனே ஒரு பட்ஜெட் போடணும். நம்ம இப்போ பட்ஜெட்டு 1ஆம் தேதி ஆவலாக எதிர்பார்க்கலாம், நம்ம வீட்டு பட்ஜெட்டை நம்ம கரெக்டாக போடுறோமான்னு பார்க்கணும். நம்ம சேலரி இவ்வளவு, ஆன்டிசிபேட்டட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு, கரண்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு, பாஸ்ட் லோன்ஸ் எவ்வளவு, நம்ம இஎம்ஐ எவ்வளோ, இதெல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு உங்கள் சேலரி நான் இப்படி பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க. 100%ல் 50% ஃபார் யுவர் ஃபேமிலி. ஃபேமிலி மீன்ஸு கிராசரிஸ் மற்ற அந்த ரெண்ட்டு அதெல்லாம் சேர்ந்து 50%. ஒரு 20% உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, அல்லது 30% இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, மீதி 20% இருக்குது பார்த்தீங்களா உங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒதுக்குங்க, தப்பு இல்லை. ஏன்னு கேட்டால்னா, இந்த ஐடி உலகத்தில் டென்ஷன் ஜாப், எல்லாருமே குழந்தைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்கள் காலத்தினுடைய ஒர்க் நேச்சர் வேறு, இப்போ இருக்கிற ஸ்டைல் ஆஃப் ஒர்க் வேறு. ரொம்ப டென்ஷன். அது ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நேரம் வேலை செய்யறாங்க. எப்போ பார்த்தாலும் அதுலேயே இந்த சிஸ்டத்துலேயே தான் இருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. அவங்களுக்குலாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு லாங் டிரைவ் போகிறோம், ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சினிமா போகிறோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், இப்படிங்கிறதுக்கு வேணும். அப்போ ஒதுக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், உங்கள் சேலரிக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. சேலரிக்குன்னு ஒரு அக்கௌண்ட், அதிலிருந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்குன்னு ஒரு இன்னொரு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. இந்த ஃபேமிலி 50%க்கு அந்த இதில் தான் போடணும். ஓகே. மீதி 20 இன்னொரு அக்கௌண்ட்டு வீட்டுக்கார அக்கௌண்ட்லேயோ அல்லது அந்த மனைவியினுடைய அக்கௌண்ட்லேயோ 6 பேர்லேயோ இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட். இந்த மீதி 30 டைரெக்டாக ஆட்டோ டெபிட் கொடுத்துடுங்க. சூப்பர். ஆட்டோ டெபிட் கொடுக்குற போது அந்த 5ஆம் தேதி 10ஆம் தேதி 15ஆம் தேதி 25ஆம் தேதி குருஷியல் டேட்டு வச்சுக்கோங்க. எக்காரணத்து கொண்டு எஸ்ஐபி ஆரம்பிச்சிட்டேன், நீங்கள் 2 ரூபாய்க்கு வேணாலும் போடுங்க, 5 ரூபா வேணாலும் போடுங்க, 500 ரூபா வேணாலும் போடுங்க. ஒருத்தர் நண்பர் இது மாதிரி யூடியூப் சேனலில் பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு கூப்பிட்டு கேட்டார், சார் எல்லாத்துக்கும் வழி சொல்கிறீங்களே, எங்களுக்கு வழி இல்லையா அப்படின்னு கேட்டார். தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டார். நான் ஒரு ஆட்டோ சொந்தமாக ஆட்டோ வச்சுருக்கேன் சார், மாதம் இஎம்ஐலாம் போக இதுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு சார், நான் ஒரு நாளைக்கு நான் 250 ரூபாலேருந்து 300 ரூபா வரலையும் சேவ் பண்ண முடியும்.
சொல்கிறேன்னு சொல்லி அவருக்கு டிமேட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்து, வாவ். ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்து, ஆ. அந்த அந்த ஆப் பேர் சொல்ல வேண்டான்ட்டு தான் ட்ரேடிங்கை இது பண்ணால் நம்ம ப்ரொமோட் பண்ண மாதிரி. ஓகே ஓகே. அவன் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்து, அவர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுங்களா? சொல்லுங்க சார். கிட்டத்தட்ட 16,000 ரூபாய்க்கு சேவிங்ஸ் பண்ணியிருக்காரு இந்த 4 மாதத்தில். வாவ். எப்படி பண்ணினாருன்னு சொல்கிறேன். அவர் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவர். எப்படி எதில் இன்வெஸ்ட் பண்ணோன்னு கேட்டேன். ஒரே ஒரு ஸ்டாக் சொன்னேன், 2 ஸ்டாக் சொன்னேன், அவர் ஒன்றை தேர்ந்தெடுத்தார். கனரா பேங்க், ஐஓசின்னு சொன்னேன். ஐஓசி ஸ்டாக்கு என்ன விலை இருந்தாலும் உங்களுக்கு டெய்லி வாங்குங்க. சரி. இப்போ ஆவரேஜ் கஷ்டம் அவருக்கு 140 ரூபா. ஓ. 182 ஹை போனான். அவர் 182லேயும் வாங்கியிருக்காரு, 120 ரூபாலையும் வாங்கியிருக்காரு, 150 ரூபாலையும் வாங்கியிருக்காரு. எல்லாத்தையும் கலந்து வாங்குற போது இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஆவரேஜ் ப்ரைஸஸ்க்கு மேலே தான் இருக்கு. ஸ்டில் ஆன் ப்ராஃபிட். அவரை நான் 3 வருஷத்துக்கு தொடாதீங்க. 3 வருஷம் சார், 10 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் என் குழந்தைலாம் 2ஆம் கிளாஸ் ஒன்று படிக்கிறது, 5ஆம் கிளாஸ் ஒன்று படிக்கிறது. சேமிச்சுட்டு அவங்க ஒன்று அந்த ஐஓசியில் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு குறைவான விலையில் இருக்கிற ஸ்டாக்கில் அதிக டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்கு இதுவும் ஒன்று. அப்போது ஒரு ஸ்டாக்குக்கு 7 ரூபா டிவிடெண்ட் தரோம். 7 ரூபா டிவிடெண்ட்டு. அவர் இந்த வருஷத்தில் 500 ஸ்டாக் வச்சுருந்தாருன்னா எவ்வளோ ஆகும்? 3,500 ரூபா டிவிடெண்ட் வருது இல்லையா? அப்போ ஒரு வருஷத்துக்கு டிவிடெண்ட் 3,500 10 வருஷத்தில் 5 வருஷத்துக்கு வச்சுங்க, அது 16,000 ரூபா 17 ரூபா வந்துடுது இல்லையா? இப்போ ஸ்டாக்கும் ஏறுறது, சலிப்பு இல்லாமல் எஸ்ஐபியும் ஏறுறது. அந்த காலத்தில் ஸ்கூல் நல்ல காக்கா ஸ்டோன்ஸை பொறிக்கப்பட்டு தண்ணி மேலே ஏறி வந்த மாதிரி இதுவும் ஏறி வரும். தாகத்தை தீர்த்து காக்கா பறந்தது. இவருக்கும் ஒரு அளவுக்கு ஒரு இன்கமுக்கு ஒரு ரெகுலர் ஃபோன் பண்ணி சொன்னார் அவர். சார் நீங்கள் சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பணமாக இருந்தால் கூட எடுத்து அப்புறம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பண்ண மாட்டோம், இது ஒன்றும் பண்ண முடியாது, இதனால் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன் சார் சேவிங்ஸ்லாம், ரொம்ப சந்தோஷம், ஏதாவது ஐடியா வேணும் கேள்வி சொல்கிறேன். எல்லாரும் சம்பாதிக்கலாமா? எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்துக்கும் வழிகாட்டுறதுக்கு இருக்காங்க. இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன், உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சு சில ஸ்கேம் பார்ட்டியும் வரும், அதுலேயும் நம்ம தப்பிச்சுக்கணும். திடீர்னு ஒரு ஓடிபி கொடுப்பாங்க, நீங்கள் 50 ரூபா போடுங்க சார், நான் உங்களுக்கு 1.5 லட்சம் தரேன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? நம்ம திங்க் பண்ணணும். எந்த இடத்துலையுமே 50 ரூபாய்க்கு ஒரு மாதத்தில் 1 ரூபா கிடைக்காது. இப்போ இந்த கோல்டு ஒரு வருஷத்தில் தான் 100% ஏறி இருக்கு, ஒரு நாளில் ஏறல. அப்போது அந்த இன்வெஸ்டராக இருக்கட்டும் அல்லது ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், இட் இஸ் நாம் மைண்டு யோஜனை பண்ணணும், ஸ்கேமில் போய் மாட்டக்கூடாது. நீங்கள் இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டல், நீங்கள் போடுற ஒவ்வொன்றும் உங்களுக்கு டிஜிட்டல் ஓடிபி வந்து தான் போடுறது. எல்லாத்துக்குமே இமெயிலில் வருது, எஸ்எம்எஸ் வருது. நீங்கள் ஒரு ஈக்விட்டி வாங்கினாலும் சரி, ஒரு இடிஎஃப் வாங்கினாலும் சரி, கோல்டு பிஸ் வாங்கினாலும் சரி, அடுத்த நிமிஷத்தில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துடுது. டோன்ட் பிலீவ் அதர்ஸ். ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறான்னு கேட்கக்கூடாது. அந்தந்த துறையில் இருக்கிறவங்கள கேட்டு, ட்ரஸ்ட் வர்த்தியான்னு கேட்டு, நீங்கள் அஃபிஷியலாக உங்களுக்கு மெசேஜ் வரணும். யாருக்கிட்டையும் கேஷ் டிரான்சாக்ஷனுக்கு இந்த காலத்தில் வேலை இல்லை. அது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இன்சூரன்ஸு, டேர்ம் இன்சூரன்ஸ் இதெல்லாம் பண்ணணும். இதை விட இன்னும் நம்மளுடைய நேயர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன். சொல்லுங்கள் சார். கையில் ரிசர்வ் ஃபண்டு எப்போ வச்சுக்கணும்? மினிமம் 3 months சேலரி. ஏன் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டாலாம், ஒன்று அன்எக்ஸ்பெக்டடாக இன்றைக்கி ஜாப் செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருது. ஆமாம் சார், ஆமாம். இப்போ ஜாப் செக்யூரிட்டி திடீர்னு ஒரு ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறோம் வேறு கம்பெனிக்கு. அதேமாரி அப்போ போய் நம்ம கிரெடிட் கார்டை வரையக்கூடாது. கிரெடிட் கார்டு இஸே ரொம்ப சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணுவோம். கிரெடிட் கார்டு ஆல்வேஸ் ஷுட் பி இன் பீரோ, டெபிட் கார்டு ஷுட் பி ஆல்வேஸ் இன் அவர் பாக்கெட். இதில் இருந்தால் தான் செலவு பண்ணுறோம், அதில் இல்லாமல் செலவு பண்ணுறது. தாராளமாக பண்ணிட்டோம், அதுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்குடைய பெனால்ட்டி எல்லாம் எங்கேயோ போயிடும். அதனால் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறது பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆகும், சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆகும். அதே டயத்தில் நெகட்டிவ் வைப்ஸ் நிறையா இருக்குது. அதை ஹேண்டில் பண்ணுற விதத்தில் நைஃப் மாதிரி பார்த்து வெட்டினா காய வெட்டும், கொஞ்சமாக தான் கை நகத்தையும் வெட்டும். அதனால் கிரெடிட் கார்டையும் யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக லிக்விட் கேஷு வச்சுக்கணும். இன்றைக்கி எனக்கு மாதம் ஒரு 30,000 ரூபா நெட்டாக நிற்கிறதா சம்பளம், இது இல்லை எனக்கு 50,000 ரூபா சம்பளமாக மினிமம் வீட்டில் ஒரு 1 lakh லிக்விட் வச்சுக்கணும். எமர்ஜென்சி ஃபண்ட், திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் உடம்பு சரியில்லை, யாருக்காவது இடத்துக்கு போகணும் அப்படின்னா இதை வச்சுக்கணும். அதே மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கணும், ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி ஜென்ரல் இன்சூரன்ஸு, ஒரு வண்டியே வாங்குகிறோம், எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் இருக்கணும். எதுவுமே பிரச்சனை இல்லாத வகையில் பிரச்சனை இல்லை. பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் பிரச்சனை. பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இல்லாத பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம தீர்வை விட்டுட்டு பிரச்சனையே ஊற்று மறைச்சு பார்த்துட்டு இருப்போம், தீர்வுக்கு வழி தெரியாது.
அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாம். சூப்பர் சார். ஈக்விட்டிக்கு போகணுன்றது அவசியம் கிடையாது. ஈக்விட்டி பண்ணுறேன்னா இப்போ நான் நண்பருக்கு சொன்ன மாதிரி அதுலேயும் பண்ணலாம். அது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அதோட இன்னும் நிறையா ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது. அவர் லெவலுக்கு அவர் கேட்டார், சொன்னேன், பண்ணிகிட்டு இருக்காரு, சந்தோஷமாக இருக்கு. சூப்பர் சார். ஸோ இந்தளவுக்கு யாரும் கிளியராக ஒரு நறுக்குன்னு இதுதான் இவ்வளோதான் இது பண்ணால் இது நடக்கும் அப்படின்னு யாரும் சொன்னதில்லை சார். ரொம்ப தெளிவான விளக்கமாக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு லேமேன், ஒரு சாமானிய மக்கள் இது பார்க்கும்போது இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வீடியோவாக இது அமைஞ்சுது சார். ஸோ எல்லாருமே ஈஸியாக அதை பயன்படுத்திக்க முடியும், ஈஸியாக போய் கேட்க முடியும். ஏன்னா யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம், மியூச்சுவல் ஃபண்ட்னாலே ரிஸ்க் அதிகம் அப்படிங்கிற ஒரு தாட் தான் இருக்கும். நீங்க சொன்னீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மேனேஜர்ஸ் இருக்காங்க, ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அவங்கள கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க, அவங்க பேங்க்ல போய் கேளுங்க, அவங்க டைரக்ட் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இப்படி இந்த விஷயம்லாம் வந்து யாரும் சொன்னதா நான் கேள்விப்படல. ஸோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சார். தொடர்ந்து நம்ம நிறைய ஷோஸ் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கலாம். சாமானியருக்கும் பலன் பெற என்னென்ன திட்டங்கள் இருக்கு, எல்லாருமே நம்ம வந்து வெல் செட்டில்டு வெல் ஒர்த் பீப்புள்னு நம்ப முடியாது. எல்லாத்துனாலையும் முடியுமா? சாமானியனுக்கும் வழிகாட்டணும். கண்டிப்பா. எல்லாத்துக்கும் நம்ம இந்த வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் அந்த காலத்திலேயே பாடல். கண்ணதாசனுடைய கவிதை வரிகள் ஒன்றும் பொன்னான கவிதைகள். வாழ்க்கை தத்துவத்தை காமிச்சவர் கண்ணதாசன். கவியரசும் வாலி ஐயாவும் இருக்கிற மாதிரி அவங்க மாதிரியெல்லாம் இன்றைக்கெல்லாம் கிடையாது. அவங்களே சொல்லிட்டாங்க, மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம்னு சொல்லிட்டாங்க. நாம் செய்ய முடியாது. அப்போயே ஒரு எறும்பு சொன்னோம் பார்த்தீங்களா, எறும்பு கூட அவ்வளோ ஒரு இதாக செய்கிறோம், நம்மளால ஏன் செய்ய முடியாது? நிறையா வாழறதுக்கு நம்ம பணத்தை வைத்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்குது. வாய்ப்பு கிடைக்கிற போது ஒவ்வொரு டாபிக்ல நம்ம விவாதிச்சு டீட்டெயில்டா பேசலாம். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். நன்றி. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. நன்றி. நேயர்களுடைய கருத்துக்களை வந்து இன்பாக்ஸ்ல போட்டா அதுக்கு தகுந்த நம்ம क्वेश्चंस அவங்க சொன்னாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கருத்துக்கு பரிமாற்றத்தை மாட்டிக்கலாம். நிச்சயமா சார், நிச்சயமா. ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி சார்.